என்னடா அவன்கிட்ட கோவப்படாத, அவன்கிட்ட ஒரு டவுட் கேட்கணும். அதுக்கு இப்படியே கேட்கறது? உட்காரு. என்ன என்ன பண்ணுறது? டவுட்டு? பனங்கிழங்கு எங்கேருந்து போகுது? பனங்கிழங்கு எங்கேருந்து வருது? எல்லா கிழங்குமே மண்ணுக்கடியில தான் வரும். அப்போல்லாம் அந்த மாற்றை வச்சு நம்ம அதாவது வேர்லேருந்து அந்த வேர்லேருந்து தான் வருமா? அது எப்படி வேர்ல இருந்து வரும்? அப்போ அப்போ எப்படி போதும்? அதாவது இருக்கையிலே மிக சிறந்த மரம் என்னன்னு கேட்டா நம்ம தமிழர்களோட பனைமரம் தான். ஆலமரமா? சொல்றத முழுசா கேள்றா. இந்த பனைமரத்துல வந்து ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் எல்லாமே யூஸ் தான். சரியா? எதுவுமே அதுல வேஸ்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் பனைமரம் அதுல முழுசா வரைக்கும் வருஷ கணக்கில் ஆகும். ஆனா அது வந்துருச்சுன்னா அதுல இருந்து நம்ம என்னெல்லாம் எடுக்கலாம் தெரியுமா? என்ன ஃபர்ஸ்ட் சொல்றது கேளு. ஃபர்ஸ்ட் வந்து பதனி எடுக்கலாம். பதனியை கருப்பட்டி செய்யலாம். கருப்பட்டி செய்யலாமா? கல்லு குடிப்பாங்க, பனங்கல்லு. சரியா? அந்த ஓலை எடுத்து வீடு கட்டலாம். அந்த குருத்தை கூட எடுத்து திம்பாங்க. அப்புறம் அந்த பனம்பழம் இருக்குல்ல, அந்த பனம்பழத்தை சுட வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஊருக்கே வாசமா இருக்கும். அப்பாவுக்கு அந்த வாசம் பிடிக்காது, அது வேற விஷயம். ஆனா நிறைய பேர் அதை சாப்பிடுவாங்க. அந்த பனம்பழத்துல உள்ள கொட்டை ஒண்ணு இருக்கும். அந்த கொட்டையை எடுத்து வெட்டி நம்ம மண்ணுக்கு அடியில புதைச்சு வச்சிட்டோம்னு வச்சுக்கோ, அதுல இருந்துதான் பனங்கிழங்கு உருவாகும். பனங்கிழங்கு உருவாகி பனங்கிழங்க தனியா எடுத்தாலுமே அந்த கொட்டையை இப்படி ரெண்டா வெட்டி பார்த்தோம்னு வச்சுக்கோ, உள்ள தவுன் இருக்கும். நொங்குக்குள்ள வந்து தவுன் இருக்கும். சரியா? அதையும் சாப்பிடலாம். அதே வந்து மரத்துல இருந்து நொங்கா எடுத்து சாப்பிடலாம். சரியா? அந்த பனை மரத்தை வந்து வெட்டினோம்னா அதை வச்சு வீடு கட்டிக்கலாம். இப்படி ஏகப்பட்ட யூஸ் இருக்கு. இந்த ஸ்லாப் எல்லாம் முதல்ல எல்லாம் பனை மரத்தை வச்சு தான் இங்க ஸ்லாப் எல்லாம் வைப்பாங்க. இப்பதான் ஆங்கிள் வச்சிருக்காங்க. முதல்ல எல்லாம் பனை மரத்தை வச்சு தான் ஸ்லாப் வைப்பாங்க. அதனால உன் ஃப்ரெண்ட் யாராவது கேட்டாங்கன்னா நீ இந்த மாதிரி விஷயத்த சொல்லு. சரியா? டவுட் கிளியர் ஆயிடுச்சா? சரி, ஓகே. எத்தனை இருக்குன்னு என்ன இல்லையா? கட்டி